தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆக போறாரு. ஏதாவது ஒரு வகையில மெடிகேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த டைம் பீரியட்ல அதிகமா காசு போட்டு எதுவுமே வாங்குறது நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஆனா எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு இன்கம் சோர்சஸ் கூட சேரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த வருஷம் மே 14ஆம் தேதியிலிருந்து 7ஆம் வீட்டுல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருந்திருக்கும். அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைன்றது நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா சில பேர் நின்று இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நினைச்சீங்கன்னா சப்போர்ட்டா சில பேர் நின்று இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆக போறாரு. 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது அஷ்டமத்துக்கு அஷ்டமம் சொல்லுவாங்க. சோ அஷ்டம குரு தோஷம் என்றது ஏற்பட போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த வருஷம் நல்லாவே இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அதுல அஷ்டம குரு வேற. இப்போ இந்த வருஷம் சரி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்ன்றது குரு கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அவமானங்களுங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானம் பாத்தீங்கன்னா டிஃபேமேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். டிஃபேமேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. சோ சும்மா நொய்னு யாராவது ஒருத்தங்க தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களை பத்தி நீங்க ஒண்ணு பேசினா வேற ஒண்ணு போய் மேல் அதிகாரியிடம் கொண்டு போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமஸ்தானம் பாத்தீங்கன்னா அது அப் அண்ட் டவுன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. உங்களுக்கு நிறைய அதிகபட்சத்துல பண செலவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ ஒண்ணு உடல் வகையில ஏதாச்சும் பாதிப்பு உடல்நிலை சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இல்லாட்டி மெடிகேஷனை எடுக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இஷ்யூஸ் நடந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆக்சிடென்ட் சொன்னா நம்ம வண்டியில போய் லாரி இடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு பெருசா நடக்காது. சும்மா நடந்துட்டு இருப்போம், வீட்டுல நடந்துட்டு இருப்போம், காலு ஸ்கிட்டா இருக்குது, கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, கால் கொஞ்சம் லைட்டா ஸ்வெல்லிங் வந்துருச்சு. சோ நம்ம டாக்டர் கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கினாலோ ஒரு ஊசி போட்டாலோ இல்லாட்டி சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ அதுவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தானே. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்களோட கர்ம நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பழைய ஜென்ம கர்ம ஆகட்டும், இல்ல இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்ல கர்மம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா ஒரு சின்னதா இன்ஜெக்ஷனோட போயிடும், இல்லாட்டி ஒரு சின்னதா ஸ்வெல்லிங்
ஸ்வெல்லிங்கோட போயிடும். அதே உங்க கர்மம் நல்லா இல்ல, நிறைய பேருக்கு என்னமோ பாதிப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க, நிறைய பேரோட திருஷ்டி உங்க மேல இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஆபரேஷனா போயிடும். சோ அது எந்த வகையில இருக்கணும்ன்றது நீங்க செஞ்ச நல்ல கர்மப்படி, நீங்க செஞ்ச கர்மப்படிதான் இருக்குங்க. அப்படியே ஏதாவது ஒரு வகையில மெடிகேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சில வாட்டி நம்ம ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே சரி, அது நல்லதுக்கு தான் ஆகும். ஃபார் சப்போஸ் இப்போ சில பேருக்கு ரொம்ப நாளா உடல் வகையில ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கும், சில பேருக்கு ரொம்ப முட்டி வலி இருக்கும் ரொம்ப நாளா, அப்படியே சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் ஹேண்ட் தூக்குனால பெயின் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சோ அதுக்காக நம்ம எங்கேயாச்சும் போய் ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுப்போம், ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நாமளா விரும்பி எடுக்கிற ட்ரீட்மெண்ட். சோ அப்படி கூட நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமஸ்தானத்துல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது அதிகமா பணம் செலவழிக்க வைப்பாருங்க. இப்போ அஷ்டமத்துல குரு பெயர்ச்சி ஆகும்போது நீங்க எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. எதுக்குன்னா அஷ்டமம் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க 10 ரூபாய் எனக்கு சம்பளம் வருது, 8 ரூபாய் செலவழிச்சிட்டு 2 ரூபாய் நான் மிச்சப்படுத்திக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா 10 ரூபாவும் முடிஞ்சிட்டு அது போக உங்களுக்கு 2 ரூபாய் கடனுக்காக நீங்க கை நீட்டுற சூழ்நிலைன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுங்க. அதனால பணம் நீங்க செலவழிக்கும் போது ஜாகிரதையா பொறுமையா பார்த்து செலவழிச்சா நல்லா இருக்குங்க. அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். சோ அதனால அனாவசிய செலவுன்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா உங்களுக்கு அஷ்டமம் திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் உங்க கையிலிருந்து திருட்டு போறதோ, இல்லாட்டி முக்கியமா பொருள் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அது டிஸ்பிளே எல்லாம் பண்ணாதீங்க. ஃபார் சப்போஸ் இந்த டைம் பீரியட்ல அதிகமா காசு போட்டு எதுவுமே வாங்குறது நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஆனா இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சி ஏதாச்சும் வாங்கினாலுமே சரி, 10 பேரை கூப்பிட்டு அது நான் இது வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு காமிக்காதேங்க. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. சோ அதனால அது திருட்டு போறதுக்கு, தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமம் பாத்தீங்கன்னா திருட்டு மட்டுமே இல்லாம ஏமாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்க. நம்பினவங்களே ஏமாத்துறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ஒருத்தரை நம்பி ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, மூணாவதா இருக்கிற ஒரு மனுஷன் பத்தி, ஆமா 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 அப்படிதான் சொல்லிட்டு நீங்க சொன்னாலுமே சரி, உங்களை பத்தி அவங்கதான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை போட்டு கொடுப்பாங்க. சோ இப்ப எப்படின்னா யாரையும் நம்பி பேசக்கூடாது இந்த டைம் பீரியட்ல. முக்கியமா மூணாவதா இருக்கிற இன்னொரு பர்சன் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமஸ்தானம் பாத்தீங்கன்னா ஏமாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா? எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வரும் பாத்தீங்கன்னா, இப்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப வரைக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னர் உங்க கூடவே இருந்திருப்பாரு, உங்களுக்கு யாராவது ஒரு ரைவல்லா ஒரு பர்சன் இருப்பாங்க, பிசினஸ் காம்படிட்டரா. சோ திடீர்னு உங்க சைடுல இருந்து போயிட்டு அவங்க சைடு ஜாயின் பண்ணிப்பாங்க, நான் கொடுத்த ஷேர் எல்லாமே எனக்கு திரும்பி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஃபார் சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, வேற ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டு நண்பர் நண்பர் நம்பிட்டு நீங்க அவனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல நம்பினவங்களே ஏமாத்திடுவாங்க. உங்களை பத்தி உங்க இன்வெஸ்டருக்கு ஏதாச்சும் குறை சொல்லிட்டு அது உங்களுக்கு கிடைக்காம செய்வாங்க அந்த ப்ராஜெக்ட். சோ உங்களுக்கு கையில கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவே இல்லையான்னு உங்க கையில இருந்து சில பேர் இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருந்து குருவோட பார்வை எங்க விழ போகுதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையால 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. 7ஆம் பார்வை என்றது மிக சுப பார்வைங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே 7ஆம் பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அது டைரக்டா பாக்குற பார்வையா இருக்கிறதுனால சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 2ஆம் வீடு பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடா இருக்கிறதுனால. பட் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது வராது. ஏன்னா 8ல இருந்து 12ஆம் வீடு லாசஸ் ஹவுஸை எப்படி பாக்குறாரோ, 8ல இருந்து
2ஆம் வீடான இன்கம் ஹவுஸையும் அப்படி தான் பாத்துட்டு இருக்காரு. ஃபார் சப்போஸ் இந்த வருஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னா, ஐயோ அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம குருவன் வேற சொல்லியிருக்காங்க, கையில காசே நிக்காத, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க மண்டை குழப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு இன்கம் சோர்சஸ் கூட வந்து சேரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அஷ்டம குரு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்க எதுவுமே எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து வந்து 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான். கொஞ்சம் 4ஆம் வீடு வந்து மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. 4ஆம் வீடு மேல பார்வை வச்சது சுப பார்வையா இருந்தாலும் இந்த ஏமாற்றங்கள் மூலமா உங்களுக்கு அதிகமா மன உளைச்சல் அன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல அஷ்டம குருனால. சோ அஷ்டம குரு பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்லது செய்யாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு முக்கியமா நம்பின நண்பர்களே ஏமாத்திடுவாங்க. அவங்க கூட வந்து ஜாக்கிரதையா இருங்க. நம்பினவங்களே ஏமாத்திடுவாங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அது இல்லைன்னு வைங்க, பணம் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டு, இல்ல இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு கள்ள தொடர்பு மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அது இங்கேயே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அதிபதி குரு இருக்கிறதுனால குரு வந்து எத்திக்கல் பர்சன். சோ அதனால இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கள்ள தொடர்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தா அது இந்த டைம் பீரியட்ல வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடும். எக்ஸ்போஸ் ஆயிட்டு வந்து அவமானங்கள், தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். வீட்டுல பிரச்சனை வரலாம், மனைவி வந்து ஏமாத்திட்டு போகலாம். அப்படியே அஷ்டம குரு இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஃபேக்டர் கூட இருக்குதுங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளா உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபார் சப்போஸ் சில பேருக்கு வந்து என்னன்னா லைஃப் பார்ட்னர் யாரு கூடயோ உறவு வச்சிருப்பாங்க, அது வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தெரிய வரும். இல்ல சில பேருக்கு வந்து என்னன்னா ஒரு நம்பின நண்பன் சொல்லிட்டு நீங்க ஒரு இது ஒப்படைச்சிட்டு போயிடுவீங்க வியாபாரம், அதுல வந்து அவங்க காசு எடுத்துட்டு இருப்பாங்க, அது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தெரிய வரும். இல்ல உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு வந்து வேற ஒருத்தங்க கிட்ட தப்பா உங்க பத்தி புலம்புறவங்க இருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல தெரிய வரும். அப்படி பார்த்தா இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு அது நல்லது தானே. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து எஸ்பெஷலி யாராவது கொஞ்சம் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் தவறான தொழில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசினஸ்ல ஃபார் சப்போஸ் டாக்ஸ் கட்டாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அது இப்பவே டாக்ஸ் கட்டிடுறது பெஸ்ட். ஏன்னா ஒரே அடியா அது எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடும், மானக்கேடு ஆயிடும் சொல்லிட்டு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. இது தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் சுத்தமாவே சரியில்லை இந்த வருடம். உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும், ஒர்க் லைஃப்ல ஆகட்டும், எல்லா விதத்திலையும். சோ தனுசு ராசிக்காரங்களுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. உங்களுக்கு வந்து வராகி அம்மாளை வந்து நீங்க கும்பிடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. எதுக்குன்னா உங்களுக்கு நம்பின நண்பர்களே ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது நடக்காம வராகி அம்மாளை நீங்க கும்பிடுறது பெஸ்ட். ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம், ஏன்னா விபத்தான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. சோ அதனால வந்து ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம், வராகி ஸ்தோத்திரம் ரெண்டுமே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் நடக்கணும், எந்த விதமான கெடுதல் வந்து உங்களுக்கு நடக்க கூடாது, நடந்தாலும் அது வந்து பெரிய அளவுல உங்களை பாதிக்க கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.